4-5 வாரங்களாவது இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சர்வதேச ஒழுங்கு அப்படின்றது உலகத்தில் ஒரு அளவுக்கு இருந்துச்சு. முழுசாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு இருந்துச்சு. அதை இந்த புட்டினும் அதிபர் ட்ரம்ப்பும் நிறைய கெடுத்துட்டாங்க. அணுசக்தியை அவர்கள் அமைதிக்கான வழிகளுக்கு பயன்படுத்துவதற்காக தேடவில்லை. ஒரு ஆயுத முயற்சியாக அணுகுண்டை, அணு ஆயுத தலையை நியூக்ளியர் ஹெட் பெறுவதற்காக அந்த முயற்சியில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். ஒரு பள்ளியில் ஒரு 153 மாணவர்கள் இறந்துட்டதா ஈரான் தரப்பு சொல்லுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தொடுத்த நேரடி தாக்குதல், ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனியோட மறைவு, நாட்டின் முக்கிய பகுதிகளில் நடந்த குண்டுவெடிப்பு, அப்பாவி மக்களோட உயிரிழப்புன்னு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் பதட்டத்தில் இருக்குது. இந்த போருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? அமெரிக்கா தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட அப்பாவி மக்களோட உயிரை பலி கொடுக்குதா? சர்வதேச அமைப்புகள் ஏன் இந்த மனித உரிமை மீறல்களை தடுக்க தவறுது? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றிய ப்ரொஃபஸர் டாக்டர் ஆர் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் இப்போ என்ன நிலைமையில் சார் இருக்குது? இந்த போர் தொடங்கி இப்போ ஒரு 2.25 நாள் ஆகிருக்கு. ஒரு 3 F-35 விமானங்கள், அமெரிக்காவை சேர்ந்த விமானங்களை இப்போ சமீபத்திய தகவல்கள் குவைத்தி, அதாவது அது தோழமை நாடு குவைத் என்பது, அவர்கள் தவறுதலாக அதை தாக்கி அந்த 3 F-35 விமானங்கள் கீழே விழுந்துருச்சு. அவை சேதமடைந்தன. அதில் இருந்த விமானிகள்லாம் தப்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் ejected themselves, அதிலிருந்து தங்களை வெளியேற்றி விட்டார்கள் சரியான தருணத்தில். ஒரு பள்ளியில் ஒரு 153 மாணவர்கள் இறந்துட்டதா ஈரான் தரப்பு சொல்லுது. அதை நம்ம உறுதிப்படுத்த முடியலை, ஆனால் அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. இந்த போர் யாருக்கும் பெரிய நன்மையை செய்ய போகிறதில்ல. அமெரிக்கர்களுக்கு செய்ய போகுதான்னு தெரியல, அதிபர் ட்ரம்ப்புக்கு செய்ய போகுதான்னு தெரியல. ஈரானியர்களுக்கு உறுதியாக இது ஒரு பெரிய துன்பத்தை தரப்போகுது. இப்போ 2.25 நாள் ஆயிருக்கு. இந்த போர் வெகு வேகமாக நின்றுடுச்சுன்னா நல்லது. ஆனால் நேற்று அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார்? 4-5 வாரங்களாவது இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நடக்காது இருக்கணும் அப்படின்னா, அமெரிக்க தரப்பிலிருந்து ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க, அமெரிக்க வீரர்கள். அந்த உயிரிழப்புகள் அதிகமாச்சுன்னா அவருக்கு இந்த போரை நிறுத்த வேண்டிய ஒரு அழுத்தமும் கட்டாயமும் நிறைய வரும். இப்போவே இந்த போர் அவர் நடத்துறதுக்கு உள்ளூரில் பெரிய ஆதரவெல்லாம் கிடையாது. அமெரிக்காவில் பெரிய ஆதரவு கிடையாது, தோழமை நாடுகள் மத்தியில் பெரிய ஆதரவு கிடையாது. அங்கே அமெரிக்க நாடாளுமன்ற 2 அவைகளான காங்கிரஸில் அவருக்கு பெரிய ஆதரவு கிடையாது. அங்கே அவர்களை கலந்து கூட அவர் பேசலை. இந்த மாதிரி பல சிக்கல்களோட ஒரு தன்னிச்சையாக அவர் ஒரு வரலாற்றில் இடம்பெறணும், வேறு எந்த அதிபரும் செய்யாத ஒன்றை நான் செய்கிறேன், இது உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த விடுதலைக்கான இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீர்கள், இந்த தாக்குதல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்கள் நாட்டை கைப்பற்றுங்கள் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கார் ஈரானிய மக்களுக்கு. பெருமை மிகு ஈரானிய மக்களே அப்படின்னு அவர்களை பாராட்டியிருக்கார். ஆனால் அலி காமனேய் அவரை உலகத்தினுடைய வரலாற்றின் மிக தீய சக்திகளில் ஒருவர், தீய மனிதர்களில் ஒருவர் அப்படின்னு சொன்னார். அவர் 86 வயது. அவர் போயிட்டார். இப்போ ஒரு தற்காலிக ஒரு அமைப்பு ஈரானை வழிநடத்துகிறது. ஒரு 3 பேர் கொண்ட குழு ஒன்று அதை வழிநடத்தி செல்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஒருவர், அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒருவர் ரொம்ப தீவிரமாக பேசுகிறார். நாங்கள் வரலாற்றில் பல துன்பங்களை சந்தித்தவர்கள், நாங்கள் மங்கோலியர்களையே சந்தித்தவர்கள். மங்கோலியர்கள் பாபேரியன்ஸ்ன்ட்டு அந்த காலத்தில் நம்பப்பட்டவர்கள், அதாவது காட்டு மிராண்டிகள் என்று. அவர்களையே நாங்கள் சந்திச்சிட்டோம். அதனால் இந்த போரை நாங்கள் தாங்கக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்குது, இதற்கான தியாகத்தை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற தொனியில் அவர் பேசியிருக்கார். அதனால் இப்போதைக்கு நம்ம இந்த 2 நாள் முடிஞ்சிருக்க இந்த சூழலில் இந்த போருக்கு ஒரு உடனடி விடிவோ அல்லது ஒரு முடிவோ வரும் அப்படின்ற நம்பிக்கையில் இல்லை. அந்த சூழலில் தான் நம்ம பேசுகிறோம். இந்த போருக்கான ஆரம்பம் எப்போ இருந்து சார் தொடங்குது? போருக்கான ஆரம்பம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துன்னு சொல்லலாம். அதாவது அணு பரவாமை ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது. அந்த ஒப்பந்தத்தில்
நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு அதுக்கு பேர். அந்த ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்து போடலை, அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போட்டிருக்கு. அதன் கீழே இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதாவது சர்வதேச அணுசக்தி மையம், அணுசக்தி முகவம், அவங்களுடைய கண்காணிப்பு கீழே நீங்கள் ஏதாவது அணு கூடங்கள், அணு உலை கூடங்கள்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த கண்காணிப்பு கீழே வரும். எல்லா நாடுகளும் அணுசக்தியை நாடலாம். எதற்கு நாடலாம்னா அமைதிக்கான வழிகளை அதை பயன்படுத்துவதற்கு, அதாவது மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சக்தி தேவைகளுக்கு, எனர்ஜி நீட்ஸ், மின்சாரம், அதை உருவாக்குறதுக்கு பண்ணலாம். நாம் கூட கூடங்குளத்தில் அந்த மாதிரி தான் ஒரு அணு உலை கூடம் வச்சுருக்கோம். அதிலிருந்து 6 அலகுகள் இருக்குது. ஒவ்வொரு அலகும் கிட்டத்தட்ட 2000 மெகாவாட்டோ என்னமோ மின்சாரம் தருது. அதில் ரெண்டு யூனிட் தான் இப்போ வேலை செய்யுது. இன்னும் 4 யூனிட்டுகள் அடுத்த ஆண்டுக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன், செயலுக்கு வந்துடும். அதனால் அமைதிக்காக நீங்கள் அணுசக்தியை பயன்படுத்துவதை இந்த அணு பரவாமை ஒப்பந்தம் தடுக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அதை ஊக்குவிக்குது. அதற்கு துணை நிற்கிறதுக்கு தான் இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியும் இருக்குது. அணு சக்தியை நீங்கள் அமைதியான ஒரு வழியில் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன உதவியெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்போ என்னாச்சு, ஒரு பல ஆண்டுகளாக இந்த ஈரானியர்கள், இந்த ஈரானிய அரசு அணுசக்தியை அவர்கள் அமைதிக்கான வழிகளில் பயன்படுத்துவதற்காக தேடவில்லை. ஒரு ஆயுத முயற்சியாக, அவர் தற்காப்புக்காக, மற்றவர்களை தாக்கக்கூடிய வலிமை மிக்க அந்த அணுகுண்டை, அணு ஆயுத தலையை நியூக்ளியர் ஹெட் பெறுவதற்காக அந்த முயற்சியில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் அப்படின்ற சந்தேகம் மேலை நாடுகள் பலதுக்கு இருந்துச்சு. அவர்கள் அதனால் அதை பொருளாதார தடைகளின் கீழ் கொண்டு வந்தார்கள். அந்த தடைகளெல்லாம் நீக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு அமைதிக்கான முயற்சியில் மட்டும்தான் நீங்கள் ஈடுபடுவீங்க அப்படின்னு நீங்கள் உறுதி தரணும்னு சொன்னாங்க. ஒரு 3 ஆண்டு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் இவர்களெல்லாம் சேர்ந்து 2015 ஒபாமா நிர்வாகத்தின் போது ஒரு ஒப்பந்தத்தை எட்டினாங்க. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் யுரேனியம் 235, யுரேனியம் 235, அது ஒரு தாது பொருள். அந்த கனிமத்தை நீங்கள் ஒரு 3.67% செறிவூட்டலாம். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்தே மின்சாரம் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் செறிவூட்டுறதுக்கான அவசியம் இல்லை. ஈரானியர்கள் 60% வரைக்கும் இப்போ செறிவூட்டியிருக்காங்கன்ட்டு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய அவர்களுடைய பார்வையாளர்கள், மற்ற சர்வதேச பார்வையாளர்களே இதை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் செறிவூட்டினீங்கன்னா அது ஒரு அணு ஆயுத தலையாக, நியூக்ளியர் ஹெட்டாக மாறுவதற்குரிய வாய்ப்பு ரொம்ப சமீபத்தில் வந்துடும் உங்களுக்கு. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லுது, இந்த பிரேக் அவுட் டைம்னு ஒன்று இருக்குது. பிரேக் அவுட் டைம்னா என்னென்னா, இந்த அணுசக்தியை அணு ஆயுத தலையாக மாற்றுவது, அதுக்கான நேரம், அந்த காலக்கெடு, அது பல மாதங்களில் அவர்களால் அப்படி பண்ணிட முடியும் அப்படின்னு அவர்கள் கணிக்கிறார்கள். இந்த சூழலில் தான் அதிபர் ட்ரம்ப் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த பொழுது ஒபாமா ஒப்பந்தம் செய்த அந்த ஒப்பந்தம் ஒரு மிக மோசமான ஒப்பந்தம்னு முதல்ல சொன்னார். ஏன் அது மோசமான ஒப்பந்தம்னா, ஒரு 15 ஆண்டு கால கெடுவை தான் அது ஈரானுக்கு விதிச்சிருந்தது. அந்த 15 ஆண்டு காலத்திற்கு உள்ள அவர்களுடைய அணு முயற்சி எல்லாமே அமைதிக்கான முயற்சியாக இருக்கணும். கண்காணிப்பில் வருவாங்க அவங்க. IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய இன்ஸ்பெக்டர்ஸ், கண்காணிப்பாளர்கள், அவர்களை போய் பார்க்கலாம். இதெல்லாம் பண்ண முடியும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு இந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். அவர்கள் அதற்கு மேலே ஒரு அணு சக்தியாக மாறுவதை அந்த ஒப்பந்தம் கட்டுப்படுத்தாது. இது ஒரு மிக மோசமான ஒப்பந்தம்னு சொல்லிட்டு அதிலிருந்து வெளியே 2018 வந்துட்டார் ட்ரம்ப். வந்த பிறகு என்ன சொன்னார், அதை விட ஒரு நல்ல ஒப்பந்தத்தை நான் செஞ்சிருவேன் அப்படின்னார். இப்போ இந்த 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு போன ஜூன் மாதம் இஸ்ரேல் அந்த தளங்களெல்லாம் அவர்கள் இந்த மாதிரி எதுவும் தாக்குதல் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்களுடைய அணுக்கூடங்களை 1 கிலோமீட்டர் கீழே, பூமிக்கு கீழே அவர்கள் தயார் செய்து வைத்திருந்தார்கள். அதாவது நீங்கள் மின்சாரத்திற்காக அணுசக்தியை நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னா வெளிப்படையாகவே செய்யலாம். எல்லா கண்காணிப்பாளர்களும் பார்க்கலாம். அவர்கள் அப்படி செய்யலை. அவர்களுக்கு மறைவாக ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தை நம்ம தவிடுபொடியாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஜூன் மாதம் முதல்ல இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடங்குச்சு. அதில் கடைசி காலத்தில் ஒரு அமெரிக்கர்கள் அதில் இணைந்தார்கள், அதிபர் ட்ரம்ப்பினுடைய தலைமையின் கீழ். ஏன் அமெரிக்கர்கள் இணைந்தார்கள்னா, அந்த 1 கிலோமீட்டர் கீழே இருக்கிற அந்த அணு
கூடங்களை தகர்க்கிறதுக்கான குண்டுகளை அமெரிக்கர்கள் மட்டுமே வைத்திருக்கிறார். அந்த குண்டுகளை தாங்கிக்கிட்டு அந்த விமானங்கள் போய் தகர்த்தன. அது முடிஞ்ச பிறகு இவர்களுடைய அணு சக்தி முயற்சியை முழுவதுமாக தகர்த்து விட்டேன் அப்படின்ட்டு அதிபர் ட்ரம்ப் சொன்னார். ஆனால் ஒரு 400 கிலோகிராம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவர்களிடத்தில் தங்கியிருந்துச்சு. அந்த யுரேனியம் இதுவரைக்கும் வெளியே வரலை, அது இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது இந்த ஆண்டு தொடக்கத்தில் அவர் என்ன சொன்னார், இந்த முயற்சியை நீங்கள் முழுவதுமாக கைவிடணும் அப்படின்ட்டு எனக்கு உறுதி தரணும், அந்த உறுதியை நீங்கள் தர வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகுதியில் அந்த பர்ஷியன் கல்ஃப் பாரசீக வளைகுடா பகுதியில் 2 பெரிய போர்க்கப்பல்கள், பல இராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் குவிக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கலைன்னா நான் உங்களை தாக்க தொடங்குவேன் அப்படின்ட்டு அவர்களுக்கு நிறைய அச்சமூட்டினார். மிக கெட்ட விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்லாம் நிறைய சொன்னார். அவரே ஒரு நெருக்கடியை அவருக்கே உருவாக்கிக்கிட்டார். இந்த மாதிரி பேசி நீங்கள் இதை பண்ணணும் இதை நீங்கள் பண்ணலைன்னா பெரிய கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும்ன்ட்டு. அப்புறம் ஒமானிகளுடைய துணையோட, ஒமான் நாட்டவர்கள் தான் முதல்ல கூட 2015 ஒரு ஒப்பந்தம் வந்தபொழுது அவர்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டு வந்தாங்க, 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. அதே மாதிரி இந்த முறையும் அவர்கள் தலையிட்டு முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் February 6 ஒமானில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெனீவாவில் 2வது சுற்று பேச்சுவார்த்தைகள், கடைசியாக 3வது சுற்று பேச்சுவார்த்தைகள் February 26 போன வியாழக்கிழமை நடந்துச்சு. அது நடந்த பிறகு ஒரு நாள் கழித்து எனக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் திருப்தி அளிக்கவில்லை, நான் பெரிய கழிப்பில் இல்லை, எனக்கு வேண்டியது அவர்கள் தரமாட்டேன்றாங்க. அதாவது அணுசக்தியை அவர்கள் போருக்கான அல்லது அமைதிக்கான வழிகளில் இல்லாமல் வேறு வழிகளுக்கு தேடி போக மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை அவர்கள் தரமாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 400 கிலோகிராமையும் அவர்கள் தந்துடணும், இந்த யுரேனியத்தை. அதுக்கப்புறம் அவர்களுக்கு அவங்க பேலிஸ்டிக் மிசைல்ஸ்னால் அந்த எரிவிசை ஏவுகணைகள், அது ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய ஏவுகணைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலை தாக்க முடியும். அந்த ஏவுகணை திட்டத்தை, அந்த ப்ரோக்ராமையை அவர்கள் விட்டுடணும் அப்படின்னு இன்னொரு நிபந்தனையும் வச்சார். அப்புறம் 3வதாக இன்னொரு நிபந்தனை, அது என்னென்னா அவங்களுடைய பினாமிகள், அதாவது பதிலிகள், நம்ம ஹமாஸ், ஹெஸ்புல்லா மாதிரியான அவர்கள் ஆதரவு தரக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள், அதை அவங்க நிறுத்திடணும் அப்படின்ட்டு. இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி 3 சுற்று இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு. ஈரானியர்கள் சொன்னாங்க இந்த பேச்சுவார்த்தைகள் வெறும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான், மீதி 2 தொடர்பாக நம்ம பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இந்த பேச்சுவார்த்தைகள் கடைசியாக முடிஞ்ச பிறகு தனக்கு பெரிய திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ அன்னைக்கே சொன்னார், நான் போருக்கு போக விரும்பலை, ஆனால் நான் பலவந்தத்தை பயன்படுத்த விரும்பலை, ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஃபோர்ஸ், ஆனால் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டூ இட், ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன கொஞ்சம் பல மணி நேரங்கள்லேயே இந்த தாக்குதலை தொடங்கிட்டார். சனிக்கிழமை காலையில் நம்முடைய நேரம் ஒரு 11:30 மணிக்கு இந்த தாக்குதல்கள் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு கிடைச்ச நுண்ணறிவு தகவல்களால் அந்த உச்சத்தலைவரையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். அது இஸ்ரேலுடைய நுண்ணறிவு, அப்புறம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமான ஒரு ஒத்துழைப்பும் கூட்டுறவும் இதெல்லாம் சாதிக்க வச்சது. இப்போ 2 நாளைக்கு மேலே இந்த போர் நடந்துகிட்ருக்கு. ஈரான் தரப்பில் மிக தீவிரமான ஒரு போக்கு இருக்கா மாதிரி தான் தெரியுது. அதனால் இந்த போர் எங்கே போய் முடியுன்றது தெரியலை இப்போதைக்கு. நேற்று அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார், 4-5 வாரங்கள் இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்கும், இதில் உயிரிழப்புகள் இருக்கும், ஏற்கனவே 3 பேர் செத்துட்டாங்க அமெரிக்கர்கள், இன்னும் உயிரிழப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அணு ஆயுதங்கள் வச்சுருந்ததாக சொல்லி பிற நாடுகளில் ஊடுருவல் செஞ்சு அந்த நாட்டை அமெரிக்கா கையகப்படுத்துகிற செய்திகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆதிக்க மனப்பான்மையோடு அமெரிக்கா நடந்துக்குதா சார்? ஆமாம், அப்படி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்க அப்படி நடந்துக்கிறதுக்கு ஈரானியர்கள், இந்த ஈரானிய அரசு பெரிய அளவில் துணை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த முதல்ல ஒபாமாவோட அவர்கள் பண்ணிக்கிட்ட ஒப்பந்தமே ஒரு 3 வருஷம் இழுத்தடிச்சு கடைசியில் பெரிய மனசு பண்ணி இறங்கி அந்த ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி காலத்தை பெற்று அவர்களை வேண்டியதை பின்னாடி ரகசியமாக செஞ்சுருவாங்கன்ற ஒரு பயம் அவருக்கு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். 2வது, இப்போ தான் அவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களை தாக்கி அவர்களை இன்னும் பலவீனப்படுத்திட்டா
கொஞ்ச நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலான்ற மாதிரி அவர் நினைக்கிறார் போல இருக்குது. ஏன்னா ஈரானிய தெருக்களில் டெத் டு அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு மரணம் அப்படின்ற முழக்கம் 47 ஆண்டுகளாக கேட்டுட்ருக்கு. அதை அவர் சொல்லியிருக்கார், அவருடைய பேச்சிலேயே சொல்லியிருக்கார். அதனால் அவர் ஒரு பெரிய எதிரியாகத்தான் ஈரானிய அரசை பார்க்கிறார், ஈரானிய மக்களை அல்ல. அதனால் இந்த போரை, இந்த தாக்குதலை அவர் துவக்கியிருக்கார். இஸ்ரேல் அதை தாக்க ஆரம்பித்தது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர்கள் 2 பேரும் ஜென்ம பகைவர்கள். விட்டால் 2 பேரையும் அழிச்சிருவாங்க. அது நடக்கலை. இப்போது ட்ரம்ப்புடைய ஆதிக்கத்தில் அவர், நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்கல, அதனால் நான் சொன்னதை நீங்கள் தீவிரமாக கவனமாக எடுத்துக்கலை. நான் சொன்னேன், நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலைன்னா நான் பெரிய கெட்ட விளைவுகள் வரும்னு சொன்னேன், நீங்கள் அதை புரிஞ்சிக்கலை அப்படின்ற மாதிரி அவர் இதை பண்ணிட்ட மாதிரி தெரியுது. இந்த போரோட மோட்டோவே ஈரானிய மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரது தான் சொல்கிற ட்ரம்ப்பு, பல நூறு அப்பாவி ஈரானிய மக்கள் இறந்ததுக்கு கேஷுவாலிட்டிஸ் ஆர் பார்ட் ஆஃப் த டீல்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறாரு. ட்ரம்ப் ரொம்ப ஹிப்போக்ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே சார். இல்லை, அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தர்றது தான் இந்த போரினுடைய இலக்குன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவுக்கு உடனடி அபாயத்திலிருந்து அமெரிக்காவை காப்பாற்றுவதற்காக, அமெரிக்கர்களை காப்பாற்றுவதற்காக இதை பண்ணியிருக்கிறதா சொல்கிறார். அதனுடைய கூடுதல் ஆதாயம், அதனுடைய கூடுதல் பலன் அவர்களுக்கு ஒரு அடக்குமுறை அரசு கீழே அவங்க இருந்தாங்க, ஒரு கொடுங்கோல அரசு கீழே அவங்க இருந்தாங்க. அந்த அரசை அவங்க தூக்கி எரியறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் எங்கள் தாக்குதல்கள்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த அரசை கைப்பற்றுங்கள். அதே மாதிரி இராணுவ வீரர்களுக்கும் போலீஸாருக்கும் நீங்கள் உங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்கள், மக்களோட சேர்றதுக்கான மறைமுகமாக அவர் ஒரு அழைப்பு விடுத்திருக்கார். என்னென்னா, அவங்க மக்களோட சேரலைன்னா இந்த முயற்சி விழுந்துடும். அதனால் 2 தடவை சொல்லிட்டார், இது எப்போவாவது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, பல தலைமுறைகளுக்கு ஒரு தடவை தான் அது நடக்கும், நீங்கள் இதை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஈரான் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டதா ட்ரம்ப் சொல்கிறாரு. நாட்டின் முக்கிய தளங்களில் குண்டு போடுறதும், அந்த நாட்டு மீது பொருளாதார தடை விதித்து மக்களை வறுமையில் வச்சுக்கிறதும் எப்படி அந்த மக்களுக்கு நல்லதாக இருக்கும்? இல்லை, பொருளாதார தடைகள் அமெரிக்கா மட்டும் விதிக்கலை, ஐக்கிய நாடுகள் சபை பொருளாதார தடைகள் கூட இருக்குது, தடைகள் இருக்குது. அப்புறம் அவர்கள் சாதாரண குடிகள், அதாவது சிவிலியன்ஸை தாக்குறது அமெரிக்கர்கள் செய்யலை. அவர்கள் இராணுவ தடங்களையும், இராணுவ தலைமையகங்களையும், இராணுவ தலைவர்களையும், அரசு தலைவர்களையும் தான் தாக்குறாங்க. அவங்கள காட்டிலும் இஸ்ரேலியர்கள் தான் அதை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் மேலே குண்டு போட்டது இஸ்ரேலியர். அது ஈரான் சொல்லுது, அந்த மாதிரி ஒரு குண்டு வீச்சில் 153 பள்ளி குழந்தைகள் இறந்து விட்டார்கள்ன்ட்டு. அதில் கொஞ்சம் உண்மை இருக்கணும். அது நம்ம அங்கே அதை சுதந்திரமாக தனிப்பட்ட முறையில் உறுதி பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி வாய்ப்பில்லை. இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த போருக்கு பின்னாடி அதிகமாக இருக்கணும். கிட்டத்தட்ட நேதன்யாகுவோட பப்பட்டா ட்ரம்ப் இருக்காருன்னு ஒரு கருத்து நிலவுது, உண்மைதானா? நான் அப்படிலாம் நினைக்கல. ட்ரம்ப்பை யாரும் கட்டுப்படுத்த முடியும்னு நான் நினைக்கல. ட்ரம்ப்பை கட்டுப்படுத்த முடியுமான்றது எனக்கு தெரியல. அதனால் நெட்டன்யாகு சொல்கிறத அவர் கேட்டு நடந்துக்குவார் அப்படின்லாம் நான் நினைக்கல. அவருக்கு ஈரான் மீது ஒரு தீராத வருத்தம் இருக்குது. ஈரான் பெரிய அமெரிக்கர்களுக்கு ஒரு 47 ஆண்டுகளாக ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அவர்கள் கட்டுக்குள் ஈரான் வரலை. ஈரானுக்கு எதிராக அவர்கள் ரொம்ப வேகமாக உரக்க பேசுவதும், அந்த தலைவர்கள் பேசுவதும், ஈரானை சாத்தான் என்று, அமெரிக்காவை சாத்தான் என்று சொல்லுவதும் கேட்டு அவருக்கு ஒரு பெரிய வெறுப்புணர்வு அவங்கக்கிட்ட மண்டி இருக்குது. அவர் கொஞ்சம் வேகமாக வேறு எந்த தலைவரும் செய்ய வேண்டான்னு நினச்சதை செய்ய முடியாததுன்னு கூட சொல்லுவேன் நான். உயிர்கள் பலி கொடுப்பதை பற்றி, ஓரளவுக்கு கொடுப்பதை பற்றி அவர் கவலைப்படாத இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறது தெரியுது. இன்னும் நிறைய உயிரிழப்புகள் நடக்கும் பொழுது இது தொடர்ந்து அவரால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அணு ஆயுதத்துக்காக நடத்தப்பட்ட போர்னு சொன்னாலும் ஈரானோட ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுது அமெரிக்கா? இல்லை, இந்த 47 ஆண்டுகளில் நடந்த இஸ்லாமிய அரசு ஒரு ரொம்ப தனித்துவமான ஒரு ஆட்சியை, ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக அது செயல்பட்டதுன்றது பல பேர் நினைக்கிறாங்க. அங்கே மனித உரிமைகள் பாதிப்பு, அதுக்கப்புறம் எதிர்ப்பாளர்கள், அப்புறம் கிளர்ச்சிக்காரர்கள், அவர்களுக்கு மரணம். இப்போ சமீபத்தில் நடந்த கிளர்ச்சிகளில் கூட அதில் கலந்துக்கிட்டவங்க ஒரு 3000 பேர் இறந்துட்டு தான் அவங்க கொன்னுட்டாங்க, அவர்களுக்கு மரணம் வந்துச்சு அப்படின்ட்டு, இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஈரான் சொல்லுது. ஈரானே ஒத்துக்குது. பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்துருப்பாங்க இந்த அடக்குமுறையில் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த அரசு வந்த பிறகு குறிப்பாக மேலை நாடுகளுக்கு, இன்னும் குறிப்பாக அமெரிக்காவை ஒரு பெரிய எதிரியாக அதை நினைத்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அது ஒரு ப்ரெக்மேட்டிக்கான அரசு. அதாவது ஒரு நடைமுறையை புரிஞ்சுக்கிட்டு
ஒரு யதார்த்தவாதியான ஒரு அரசாக இல்லை. அதனால் இந்த அரசு போச்சுன்னா அடுத்து வரவர்கள் ஒருவேளை அவர்கள் இந்த பொருளாதார தடைகளை நீக்குவதற்காக ஒரு யதார்த்த அளவில், ஒரு நடைமுறை அளவில் மேலை நாடுகளோடு ஒரு நல்ல உறவை பேணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பெரிய சூதாட்டம். அது அப்படி நடந்துருமான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இதை விட தீவிரமானவர்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு வரலாம். இந்த போர் குறித்தும் மனித உரிமை மீறல்கள் குறித்தும் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளோட ஆக்ஷன் என்னவா இருக்குது? இல்லை, இந்த போர் வந்து ரொம்ப விபரீதமானது. இந்த போர் 2 தரப்பும் நிறுத்தணும். 2 பேரும் ஷுட் ஷோ அட்மோஸ்ட் ரிஸ்ட்ரெயின்ட், மிகுந்த கட்டுப்பாட்டுடன் 2 பேரும் நடந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குத்தரேஷ் அவர் வந்து அறிக்கை விட்டிருக்கார். அதிபர் ட்ரம்ப், அதாவது ஐநாவினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஐநாவுக்கு இந்த போர் நிற்கணும், இந்தியாவோட நிலை இந்த போர் நிற்கணும், எல்லாருமே இந்த போர் தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான். ஐநாவும் அதுக்கு விதிவிலக்கு. ஐநா ஏற்கனவே ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு அமைப்பு. இவர் 2வது முறை அதிபராக ஆன பிறகு இன்னும் பலவீனப்படுத்திட்டார். யுக்ரைன் ரஷ்ய போராகட்டும், அல்லது இந்த போராகட்டும், இப்போ நடந்திருக்கிற இந்த போராகட்டும், இல்லை மற்ற பெரிய சர்வதேச சிக்கல்கள், போர்கள், பிரிவுகள், பேதங்கள், இதில் எல்லாத்துலேயும் அமெரிக்கா தான், அதிபர் ட்ரம்ப் தான் மும்முரமாக முதல்ல இருக்கார். அங்கே ஐநாவுக்கு இடமே கிடையாது. அவர் அதை ஒதுக்கிட்டார். அதற்கு முன்னாடி ரஷ்யர்கள் ஐநாவை ஒதுக்கிட்டாங்க, யுக்ரைன் மேலே படையெடுத்து. அதனால் ஐநா என்பது ஒரு பேச்சுக்கு அங்கே இருக்கே ஒழிய அதால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அளவில் தான் இவங்க 2 பேரும் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ், பீஸ் கீப்பிங் பற்றி ப்ரீச் பண்ணுற அமெரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளையோ ஐநா சபையின் தீர்மானங்களையோ தனக்கு சாதகமாக இல்லாட்டி மதிக்க மாட்டுது. இந்த மாரல் டபுள் ஸ்டாண்டர்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவர் திருப்பி வந்த பிறகு ஒரு புது சர்வதேச ஒழுங்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்டர். அந்த சர்வதேச ஒழுங்கு, ட்ரம்ப்னுடைய அந்த சர்வதேச ஒழுங்கு என்னென்னா, வல்லான் வகுத்ததே சட்டம், வல்லான் வகுத்ததே வாய்க்கால். அவர் நினச்சது தான் பண்ணுவார். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 4 வருஷம் முன்னாடி, இப்போ 4 வருஷம் முன்னாடி புட்டின் அதை பண்ணிட்டார். அவர் வந்து நேட்டோ விரிவாக்கம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நேட்டோ என்னுடைய வாசல் வரைக்கும் வந்துருச்சு, அது நியாயம் இல்லை அப்படின்லாம் சொன்னார். அதை வந்து இவர்கள் போதுமான அளவு தீவிரமாக எடுத்துக்கலை, கவனமாக கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைன் மீது படையெடுத்து போயிட்டு இப்போ யுக்ரைனில் 5ல் 1 பங்கை பிடிச்சு வச்சுருக்கார். அதனால் வேலியே பயிர மேயறதை நம்ம பார்க்குறோம். இது ட்ரம்ப்பு, புட்டின் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரே போகிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி யாராவது அங்கங்கே அவங்களுடைய பிராந்தியங்களில் இந்த மாதிரி அவர்களுடைய தோள் தட்டி போருக்கு போனால் என்ன பண்ண முடியும்? யார் அவங்கள கேட்க முடியும்? அவர்களுக்கு சமமாக வலுவாக இருக்கவர்கள் அதை கேட்கணும். அல்லது ஐநா சபை, ஒரு பாதுகாப்பு சபை கூடி ஒரு தீர்மானம் இந்த போருக்கு எதிராக அவர்கள் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நிரந்தர உறுப்பினர்களுக்கு வீட்டோ உரிமை இருக்குது. யுக்ரைனுக்கு, ரஷ்யாவுக்கு எதிராக எந்த தீர்மானத்தையும் பாதுகாப்பு சபையில் இது வரைக்கும் நிறைவேற்ற முடியலை. அது வந்து படையெடுத்து வந்திருக்கு, ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படின்ற வார்த்தைகளை கூட சொல்ல முடியலை. அதே மாதிரி தான் இங்கேயும். உண்மையிலேயே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் அமைதி வேணும்னு அமெரிக்கா நினைக்குதா? அல்லது அங்கே பதட்டமான சூழல் இருந்தால் தான் தன்னோட வெப்பன் பிஸ்னஸ்க்கு கரெக்டாக இருக்குன்னு அந்த பதட்டத்தை தக்க வச்சுக்க நினைக்குதா? அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து ஒரு 20 ட்ரில்லியனுக்கு மேலே அதனுடைய பொருளாதாரம். அதாவது 1000 பில்லியன் என்பது ஒரு ட்ரில்லியன். அது மாதிரி 20 மடங்குக்கு மேலே பெரிய அளவில் இருக்கிறது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம். அதில் 1000 பில்லியனில் அந்த மாதிரி 20,000 பில்லியனுக்கு மேலே அவங்களுடைய பொருளாதாரம். அதில் ஒரு $80 பில்லியன் அமெரிக்காவினுடைய ஆயுத வர்த்தகம் என்பது ஆண்டொன்றுக்கு நடக்குது. அப்போது 20,000 பில்லியன் ஒரு பக்கம், 80 பில்லியன் இன்னொரு பக்கம். நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் போய் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆக போகுது சார்? இல்லை, அந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் பதில் தாக்குதலுக்கு ஆகியிருக்கிற எல்லா வளைகுடா நாடுகளில் இருக்க எல்லாருடைய உயிருக்கும், எல்லாருடைய பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இந்த பதில் தாக்குதல் இருக்குது. இந்தியர்கள் பெருமளவில் அந்த பகுதியில் வேலை செய்கிறாங்க. அவர்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கணும். அவர்கள் அந்த நாட்டினுடைய தலைவர்கள், அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ, நீங்கள் வீட்டை விட்டு வர வேண்டாம், வீட்டிலேயே இருங்க, அலுவலகத்துக்கு வர வேண்டாம், கடத்தெருவுக்கு போகாதீங்க, சாலைகளில் பயணிக்காதீர்கள், இந்த மாதிரி அவங்க நிறைய யோசனைகள் சொல்லுவாங்க. அந்த யோசனைகளை அவர்கள் கேட்டு நடக்கணும். இந்த தாக்குதல்லாம் கொஞ்ச நாளில் நின்றுட்டா நல்லாயிருக்கும். அது நிற்குமா? தொடங்கி 2 நாளில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம்.
போன முறை கடந்த ஜூன் மாதம் நடந்த பொழுது 12 நாள் நடந்துச்சு அந்த தாக்குதல்கள். இப்போ அதிபர் ட்ரம்ப்பும் வந்து 4-5 வாரங்கள் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் தொடரும்னு வேற சொல்லியிருக்கார். அதனால் அவர்கள் ரொம்ப இந்த தாக்குதல்கள்லாம் முடிவுக்கு வர வரைக்கும் இந்தியர்கள், தமிழர்கள் ரொம்ப கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். இது ஒரு பதைப்பான ரொம்ப துன்பமான ஒரு நேரம். இந்த போர் உலக வர்த்தகத்தை எந்தெந்த விதத்துலலாம் அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 2-3 முதல்ல அமெரிக்க நம்பகத்தன்மை, அதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி அவர் பண்ணிட்டார். அதனால் அமெரிக்கா மீதான நம்பகத்தன்மை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் இனிமேல் பேச்சுவார்த்தைகளுக்கு வருபவர்களுக்கு. அது அப்புறம் எண்ணெயோட விலை உயர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கிட்டத்தட்ட $78 என்னமோ ஒரு பீப்பா எண்ணெய் விற்குதுன்னு சொல்கிறாங்க. அது 100 வரைக்கும் கூட எட்டலாம். அதனால் எண்ணெய் வாங்குகிற நாடுகளுக்கு இதனால் அந்நிய செலாவணி வகையில் பெரிய துன்பம். எண்ணெய் விற்கும் நாடுகளுக்கு இது ஒரு ஆதாயமாக இருக்கும். ஒரு சர்வதேச ஒழுங்கு அப்படின்றது வந்து உலகத்தில் ஓரளவுக்கு இருந்துச்சு, முழுசாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருந்துச்சு. அதை இந்த புட்டினும் அதிபர் ட்ரம்ப்பும் நிறைய கெடுத்துட்டாங்க. புட்டின் ஒரே ஒரு நாட்டில் கெடுத்துட்டார். இவர் வந்து வெனிசுவேலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மடூரோவை கைப்பற்றி கொண்டு வரதாகட்டும், அல்லது இப்போ பண்ணியிருக்க இந்த தாக்குதல்கள் ஆகட்டும். அதனால் அவரே சட்டத்தை வந்து அவர் கையில் எடுத்துக்கிறார். இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இவர் இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையை இவர் போன பிறகும் கொஞ்சம் பாதிக்கலாம். இவர் எப்போ போவாருன்னு காத்திருக்கவர்களுடைய எண்ணிக்கையை அவருடைய நடவடிக்கைகள் நாளும் அதிகமாகிக்கிட்டே ஆக்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான்.